நாம் இயேசு கிறிஸ்து பூமியிலே அவர் ஊழியம் செய்த நாட்களிலே, அந்த 3.5 வருட நாட்களிலே அவர் செய்த அற்புதங்களை தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அவருடைய அற்புதங்கள் 3 வகைப்படும். முதலாவது சரீர சுகம், அதாவது நோய்களை குணமாக்குதல், பேய்களை விரட்டி சுகம் கொடுத்தல். இரண்டாவது இயற்கையின் மேல் அவளுக்கு இருந்த ஆளுகையையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்துவது. மூன்றாவது மரித்தோரை உயிரோடு எழுப்புவது. இன்றைக்கு நாம் தியானிக்க இருப்பது இயற்கையின் மேல் அவருக்கு இருந்த ஆளுகையையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்த அவர் செய்த அற்புதம். அதாவது புயல் காற்றை அதட்டி கொந்தளித்த கடலை அமைதிப்படுத்தியது. இது முதலாவது ஒரு அற்புதம். அதை தொடர்ந்து சில நாட்களுக்கு பின்னர் இரவு வேளையிலே படைகளை தண்டுவலிக்க முடியாமல் அலைகளால் சிரமப்பட்ட தன் சீசருக்கு உதவ கடலின் மேல் நடந்து வந்தது. இந்த 2 அற்புதங்களையும் நாம் இன்றைக்கு தொடர்ச்சியாக தியானிக்க இருக்கிறோம். இதுல முதலாவது அற்புதம், காற்றை அதட்டி கடலை அமைதிப்படுத்தியதை நாம் தியானிக்கலாம். அது மத்தேயு 8வது அத்தியாயம் 23வது வசனத்திலிருந்து 27 வசனம் வரைக்கும் இருக்கிறது. அதே சம்பவம் மார்க்கு சுவிசேஷத்துல 4வது அத்தியாயம் 35லிருந்து 44வது வசனம் வரைக்கும் இருக்கிறது. லூக்கா சுவிசேஷத்திலும் 8வது அத்தியாயம் 22லிருந்து 25 வசனம் வரைக்கும். இந்த 3 சுவிசேஷ புஸ்தகங்களிலே நாம் அதை வாசிக்கலாம். இந்த அற்புதம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே நடைபெற்றது. அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே தன் சீசர்களை அழைத்து அவர்களை ஊழியத்திற்காக தயார்படுத்தி கொண்டிருந்த அந்த ஆரம்ப காலத்திலே நடைபெற்றது இந்த அற்புதம். இதை நாம் மத்தேயு 8வது அத்தியாயத்துல 18லிருந்து 27 வரைக்கும் நாம் இதை வாசிக்கலாம். மத்தேயு 8வது அத்தியாயம் 18வது வசனத்திலிருந்து. பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கரைக்கு போக கட்டளையிட்டார். அப்போது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கு போனாலும் பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்றார். அவருடைய சீசர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். அவர் படகில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்போது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாக கடலிலே பெரும் காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்போது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். இந்த அற்புதம் அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் நடைபெற்றது. இதில் சீசர்களே இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு சில பயிற்சிகள் கொடுப்பதற்காக, இன்னும் சில சத்தியங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், தன்னை யார் என்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதாவது இயேசு கிறிஸ்து பொது ஊழியங்கள் செய்த காலங்களை காட்டிலும் பர்சனல் மினிஸ்ட்ரி, தன்னுடைய 12 சீசர்களே தன்னோடு சேர்த்து வைத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து போதித்ததுக்கு தான் அதிக நேரம் செலவிட்டார். இதுல அவரோடு கூட வர விரும்பின ஒரு வேத பாரகனை, நீர் எங்கே போனாலும் பின்தொடர்ந்து வருவேன்னா அவர் சொன்னார். அவன் உள்ளத்தில் உள்ள வாஞ்சை, அவனுடைய நோக்கம், அதை அறிந்து அவனை நிராகரித்தார். ஏன்னா எனக்கே ஒண்ணும் இல்லப்பா, தலை சாக்கி கூட இடம் இல்லை, என் பின்னாடி வந்து நீ இப்படிதான் தெரியணும் பார்த்துக்கோன்னாரு. அவன் வரல. இன்னொரு சீசன், அவன் என் தகப்பனை நான் அடக்கம் பண்ண எனக்கு அனுமதி கொடுனார். அவங்க அப்பா ஒன்று சாக கிடக்கல, வயசானவராக இருக்கிறாரு. அவன் நாசுக்கா சொல்றான், எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் உண்மை பின்பற்றி ஊழியத்துக்கு வரேங்கிறான். அவனை சொல்றாரு, மரித்தோர் தாங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணுவாங்க, நீ என் கூட வான்னு சொல்லி அவனை வலியுறுத்தி அழைத்து சென்றார். இந்த இயேசுவின் அழைப்பின் பேரிலே
அவர்கள் படகிலே ஏறி சீசர்கள் அக்கறைக்கு பயணப்பட்டார்கள். ஏன்னா அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்களை அழைத்தவர் இவர்தான். இவங்க பயணப்பட்டு போகிற போது காற்று எழும்பியது, கடல் கொந்தளித்தது. ஆனால் அவரோ நித்திரையாய் இருந்தார்கள். இந்த சீசர்கள் அவரிடத்துல வந்து முறையிட்டாங்க. அப்பொழுது காற்றை அதட்டி கடலை அமைதிப்படுத்தி சீசர்களிடத்துல பயப்படாதேயுங்கள் அப்படின்னு சொன்னாரு. அதே சமயம் உங்க விசுவாசம் எங்கே அப்படின்னு கேட்டார். 2 காரியமும் அங்க கேட்டார். முக்கியமாக இதுல இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றி வந்த சீசர்களுக்கு இதற்கு முன் வந்த பிற தீர்க்கதரிசிகளை காட்டிலும் தன் மேன்மையையும் அதிகாரத்தையும் அவர்கள் சரியாக அறிய வேண்டும் என்று விரும்பினார். ஏன்னா ஏற்கனவே ஒரு இடத்துல என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் கேட்டபோது எலியா தீர்க்கதரிசிங்கிறாங்க, இல்ல இன்னொரு தீர்க்கதரிசிங்கிறாங்க, அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்கன்னு சொன்னாங்க. தீர்க்கதரிசியாகத்தான் அவரை கணக்குல வச்சிருந்தாங்க. அதனாலதான் அவர் கேட்கிறாரு, இவங்களுக்கு அவங்களை தன்னை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சார். ஏன்னா வேதத்தின் மூலமாகவே ஏற்கனவே மோசே செங்கடலை பிளந்தது அவங்க படிச்சிருக்கிறாங்க. யோசுவா யோர்தானை பின்னிட்டு போக பண்ணினது அவங்க செஞ்சிருக்கிறாங்க. எலியாவும் எலிசாவும் யோர்தானை 2ஆக பிரிந்து இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போனது, அப்புறம் அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வந்தது, இதெல்லாம் படிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் தீர்க்கதரிசிகள் மூலமாக நடந்த சில அற்புதங்கள். ஆனா இங்க இயேசுவோ அவர்கள் எல்லாரையும் காட்டிலும் தான் அவர்களுக்கும் மேற்பட்டவர் என்பதை அவர்கள் அறிய வேண்டும். ஏன்னா அதை அறிந்து அவர்கள் விசுவாசம் வளர்ந்தால்தான் தான் செய்த காரியத்தை பின்தொடர்ந்து செய்ய வேண்டிய அவர்கள் பின்தொடர் ஊழியத்திலே எதற்கும் அஞ்சாமல் பயப்படாமல் முன் செல்ல உதவும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்தவர் அவரே. அவர் அழைப்பை ஏற்று அவருடன் செல்லுகின்ற பயணம் எப்பொழுதுமே அவர் அவங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்பினது, அவர் அழைப்பை ஏற்று வருகிற பயணம் ஒரு சொகுசு பயணமாக இருக்காது. அதிலே எதிர்ப்பும் போராட்டமும் உண்டு என்று அவர்கள் அறிய வேண்டும் என்பதையும் அவர் விரும்பினார். இன்றும் கூட அப்படித்தான். போராட்டம் பிரச்சனையை தன் சீசர்கள் சந்திக்க நேரிட்ட போது படகிலே அவர்களோடு உடனிருந்தாலும் கூட அவர் நித்திரையா இருந்தார். அவர் அவங்களுக்கு எந்தவித ஹெல்ப்பும் பண்ணல. அவர் எந்திரிச்சு வந்து எதுவும் செயலாற்றாமல் நித்திரையா இருந்தார். ஆனால் அவர் நித்திரையா இருந்தாலும் நடப்பதை அறிந்தவராக அதை மேற்கொள்ள தன் சீசர்கள் எப்படி முயற்சி செய்கிறார்கள் என்பதையும் அவர்கள் விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் அறிய வேண்டும் என்பதையும் அவர் அறிய விரும்பினார், அவர்களுக்கு உணர்த்த விரும்பினார். சீசர்கள் எழும்பி அவரை உதவும்படி கேட்டபோது உடனே செயல்பட்டு அமைதியை உருவாக்கி தந்தார். இதுல விசேஷமாக நம்ம சீசர்கள் இயேசுவிடத்துல என்ன சொன்னாங்கிறதுல இருந்துதான் அந்த சீசர்களுடைய மன நிலைமையையும் அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் அவர்கள் விசுவாச வளர்ச்சியை நம்ம அறிய முடியும். மத்தேயு 8:25 மத்தேயு இப்படியா சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோமே அப்படின்னு சொன்னாங்க. எங்க செத்துக்கிட்டே இருக்கிறோமே, எங்களை காப்பாற்ற வாயான்னு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சாங்க. அவர்கள் கஷ்டத்துல உதவும்படி இயேசு இடத்துல விண்ணப்பிப்பதை இங்க பார்க்கலாம். மார்க் 4:38 மார்க் தன் சுவிசேஷத்தில் எழுதி வைத்திருக்கிறது, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையோ அப்படின்னு இயேசுவை குறை சொன்னான். லூக்கா 8:24 இன்னும் கொஞ்சம் மேல, ஐயரே ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னு அவர்கள் தங்களுடைய வார்த்தையை அறிக்கையிட்டாங்க. இந்த 3 பேருடைய ஸ்டேட்டஸும் பார்க்கலாம். ஒரு சீசர் இப்படி சொல்றாரு, ஒரு சீசர் அப்படி சொல்ற, அவங்க ஒன்னொன்னு எடுத்து எழுதி வச்சிருக்கிறாங்க. இதுல ஒருவன் தான் மடிய போகிறேன் என்று தன் அவிசுவாசத்தை அறிக்கையிட்டான். மற்றவன் என் கவலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரோ, உமக்கு என்னை குறித்து கவலை இல்லையோ அப்படின்னு அவர் மேல குறை சொன்னான். 3வது ஒருத்தன், ஐயோ நான் சாக போறேன், என்னை காப்பாத்த வாயா அப்படின்னா விண்ணப்பம் பண்ணணும்.
அதே சமயம் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இந்த போராட்டங்கள் கஷ்டங்களை எல்லாம் விட தான் மேற்பட்டவர், மனித பிரகாரமாக வரக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் தான் அப்பாற்பட்டவர், மேற்பட்டவர் என்பதை அறிய விரும்பினார். அதனால அவர் என்ன சொன்னாரு, வார்த்தையினாலே காற்றை அதட்டி இறையாதே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இரு என்று ஒரு வார்த்தை சொல்லி கடலை அமைதிப்படுத்தினார். ஏன்னா இந்த காரியம்லாம் யாராலும் செய்ய முடியாது. காற்றையும் கடலையும் கட்டளை இடுவதற்கோ கமாண்ட் பண்ணுவதற்கோ யாராலும் முடியாது. நிலைமையை சுமூகமாக மாற்றி அவங்களுக்கு கொடுத்தார். இஸ்ரவேலர் யூதர்களுக்கு அவர்கள் வேதத்தின் அடிப்படையிலே இயற்கையின் மேல் ஆளுகையும் அதிகாரமும் அந்த இயற்கை சிருஷ்டித்த கடவுளுக்கு மட்டுமே உண்டு என்று அவர்களுடைய வேதம் அவர்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குது. உதாரணத்துக்கு நம்ம வேதத்திலிருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்த பார்க்கலாம். யோபுவனுடைய புஸ்தகத்துல நம்ம ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். யோபு கஷ்டப்பட்ட போது அவருடைய நண்பர்கள் 3 பேர் வந்தாங்க. நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கப்பா, அதனால ஆண்டவர் தண்டிக்கிறாரு, பாவத்துக்கு மன்னிப்பு கேளு, செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேளு, ஆண்டவர் மன்னிச்சிருவாருன்னாங்க. யோபு நான் எந்த தப்புமே செய்யல, ஏன் கடவுள் என்னை தண்டிக்கிறாருன்னு தெரியல, நான் அவரை பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறேன், ஏன் என்னை தண்டிக்கிறீங்கன்னு கேட்கணும்னு அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும்னு தேடிட்டு இருக்கிறேன், ஆனா நான் எங்க போனாலும் அவர் எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஸோ இந்த நண்பர்கள் பேச, யோபு பதில் சொல்ல, இதெல்லாம் பேசி முடிச்ச கட்டத்துல இதை எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த கடவுள் அங்கே இடைப்படுகிறார். அவர் யோபுடைய நண்பர்கள்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லலை, யோபுவை பார்த்து பேச ஆரம்பித்தார். அது யோபுடைய புஸ்தகத்துல 38வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். இதுல ஒரு காரியத்தை பார்க்கலாம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். 1 to 11 வசனம் வரைக்கும் நம்ம படிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாமல் வார்த்தைகளினாலே ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்பொழுதும் புருஷனை போல இடைகட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. ஏன்னா இதுக்கு முன்னாடி யோபு சொல்லிட்டு இருந்தவர், நான் அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்கணும், அப்படின்னுகிட்டே தான் இருந்தாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் கேட்கிறேன் போல நீ எனக்கு உத்தரவு சொல்ற அப்படிங்கிறாரு. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாயானால் அது அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதற்கு நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்தால் சொல். அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்போது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்த போது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? மேகத்தை வஸ்திரமாகவும் இருளறைக்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராத, உன் அலைகளின் பெருமை இங்க அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போது நீ எங்கே இருந்தாய்? அப்படின்னு அவர் வரிசையா நிறைய கேள்வி கேட்கிறார். இதுல முக்கியமா அவர் சொல்லுகிறது, இந்த கடலுக்கெல்லாம் ஒரு அளவு கொடுத்து வச்சு இதுக்குள்ள நிலை, இதை தாண்டி வராதுன்னு அதுக்கு ஒரு கட்டளையிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணி அதை ஆளுகை செய்கிறவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு இங்க கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறதை நம்ம யோபுல பார்க்கிறோம். அதனால இஸ்ரவேலர்களுக்கும் அவங்க வேதத்தின்படி தியானத்தின்படி அவர்களுக்கு ஒரு காரியம் நன்றாகவே தெரியும், இயற்கையின் மேல் ஆளுகையும் அதிகாரமும் அதை சிருஷ்டித்த தேவனுக்கு மட்டுமே உண்டு, வேற யாராலும் அதை செய்ய முடியாது அப்படின்னு அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இப்ப இந்த ஒரு அற்புதத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி சீசர்களுக்கு, நான் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு போதகர் மட்டும் அல்ல, அதற்கும் மேலான தேவனுடைய ஆளுகையும் அதிகாரமும் உடைய தேவகுமாரன் என்று அறிந்து கொண்டு அதை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்பினார். இன்று நமக்கும் அவர் அழைப்பை பெற்றவர் பின்வரும் நம்மையும் தாம் முற்றும் முடிய வழிநடத்த வல்லவர் என்பதை அறியவும், அதே சமயம் உலகிலே உங்களுக்கு உபத்திரவமும் போராட்டமும் உண்டு, ஆனாலும் அதை மேற்கொள்ள பலன் கொடுக்க நான் உன்னோட இருக்கிறேன், உன் விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று சொல்லுகிறார். விசேஷமா அவரை பின்பற்றி வருகிற நமக்காகவே
அவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனம் ஒன்று உண்டு. ஏசாயா 43வது அத்தியாயத்தில் 1-2 வசனங்களில் நாம் அதை பார்க்கலாம். இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. இது அவரை நம்பி அவருடைய ஊழியத்திற்காக தொடர்ந்து வருகிற, அவரால் அழைக்கப்பட்டு ஊழியத்தை செய்து வருகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆத்துல வெள்ளம் ஒரு நீ நடந்து போவ, ஆனா ஆத்து வெள்ளம் உன் மேல வர முடியாது, நீ தண்ணியை கடந்து போவ, நான் உன் கூட இருப்பேன். சொகுசான ஒரு வாழ்க்கை அல்ல ஊழிய வாழ்க்கை என்பது, ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு காரியம்தான். ஆனாலும் நான் உன்னோடு இருந்து அதை மேற்கொள்ள உனக்கு பலன் கொடுப்பேன் அப்படிங்கிறது அவர் வாக்குத்தத்தம். இதை ஒட்டி நடந்ததுதான் இரண்டாவது அற்புதம். இந்த முதலாம் அற்புதம் நடந்த சில நாட்களுக்கு பிற்பாடே இந்த இரண்டாவது அற்புதமும் நடந்தது. இது இயேசு கடலின் மேல் நடந்து தன் சீசர்களிடத்திலே வந்தது. இந்த இரண்டாவது அற்புதம் இதை மத்தேயு சுவிசேஷத்துல 14வது அத்தியாயம் 21 33 வசனம் வரைக்கும், மார்க்கு சுவிசேஷம் 6வது அத்தியாயம் 45 51 வசனம் வரைக்கும், யோவான் சுவிசேஷம் 6வது அத்தியாயம் 11 21 வரைக்கும் நம்ம அந்த 3 சுவிசேஷங்களை இது குறிப்பிட்டு இருக்கிறாங்க. நம்ம இதை பார்க்கலாம். இப்ப மத்தேயு சுவிசேஷத்துல மத்தேயு குறிப்பிட்டதிலிருந்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். 14வது அத்தியாயம் 21 33 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். மற்ற சுவிசேஷத்தில் இல்லாத ஒரே ஒரு இன்சிடென்ட்டை மத்தேயு மாத்திரம் எக்ஸ்ட்ரா சேர்த்திருப்பார். பேதுரு கடலின் மேல் நடந்தது, உள்ள விழுந்தது, எந்திரிச்சத மத்தேயு மாத்திரம்தான் குறிச்சிருப்பார். மார்க்லயும் அதை சொல்ல மாட்டாரு, யோவான்லயும் அதை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களை கொஞ்சம் டவுன் பண்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப இதுல நம்ம பார்க்கலாம். மத்தேயு 14வது அத்தியாயத்துல இருந்து 21வது வசனத்துல நம்ம படிக்கலாம். இது எப்ப நடந்தது இந்த அற்புதம்னா, அவர் உபதேசத்தை கேட்க வந்த ஜனங்களுக்கு காலையில இருந்து மாலை வரை உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்களுக்கு போஜனம் கொடுங்கன்னாரு. இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அது போன வாரத்துல நம்ம அந்த அற்புதத்தை பத்தி தியானித்தோம். அதுல 5 அப்பம் 2 மீன்களை கொடுத்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தாரு. சாப்பிட்ட ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தாங்க அப்படிங்கிறது. அந்த முடிஞ்ச உடனடியாக இந்த ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. அந்த அற்புதத்தை தொடர்ந்தே 5 அப்பம் 2 மீன்களை 5000த்துக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆகாரம் கொடுத்த அந்த அற்புதத்தை தொடர்ந்தே இந்த இரண்டாவது தண்ணீரில் நடக்கிற அற்புதம் நடக்குது. இதை நம்ம மத்தேயு 14வது அத்தியாயம் 21 நம்ம படிக்கலாம். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தார்கள். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீசர்களை படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். சீசர்களை படவுல அங்கிட்டு போங்கன்னு அனுப்பிச்சிட்டாரு. இவர் மலை மேலே ஏறிட்டாரு. அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே, 4ஆம் ஜாமங்கிறது நம்ம டைம் கணக்குப்படி அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணிக்கு உட்பட்ட அந்த டைம். இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். நம்ம தமிழ் வேதாகமத்தில் நாசுக்கா எழுதியிருக்கிறாங்க ஆவேசம் என்று. உண்மையிலேயே அவங்க பயந்து அலறது பேய் வருது, பேய் வருது, பூதம் வருது, பிசாசு வருதுன்னு அலறினாங்க. அதை அப்படி எழுதாம ஒரு நாசுக்காக இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க.
உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர் வா என்றார். அப்போது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையிலே, ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்போது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனேசரத்து நாட்டிலே வந்து சேர்ந்தார்கள். இது இந்த இரண்டாவது அற்புதம். ஏன் இயேசு அவர்களோடு கூட படகிலே செல்லாமல் அவர்களை மாத்திரம் தனியாக முன்னாடி அனுப்பினார்? இவர் மாத்திரம் தனியாக மலையின் மேலே ஜெபம் பண்ண ஏறி சென்றார். மத்தேயுவில் அதற்கான விளக்கம் கொடுக்கவில்லை. ஆனா யோவான் சுவிசேஷத்துல அதற்குரிய விளக்கத்தை அவர் தெளிவாக அங்க கொடுக்கிறார். யோவான் சுவிசேஷம் 6வது அத்தியாயத்துல நம்ம 13வது வசன 12 இருந்தே நம்ம படிக்கலாம். யோவான் 6:12. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். எல்லாரும் 5000 பேர் உட்காந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறத வீணாக்கி போட்ட வேண்டாம், அதை சேர்த்து வைங்க, பத்திரப்படுத்தி வைங்கன்னாரு. அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினால் 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, எந்த மனுஷர்? இந்த அப்பத்தை புசித்த அந்த 5000க்கு மேல இருந்தாங்களே அந்த மனுஷர்கள் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். இப்பதான் போகிற முன்னாடி தான் சொல்றாரு, சீசர்கள் நீங்க முதல்ல அக்கறைக்கு போங்கப்பா, நீங்க இங்க உட்காராத, நீ முதல்ல படகுல எழுந்திரிச்சு கிளம்பு, நீ அக்கறைக்கு போ, நான் அங்க வந்து உன்னை சந்திக்கிறேன்னு அவங்களை அனுப்பிச்சு விட்டார். இப்ப இவர் மாத்திரம் தனியா மலை மேல ஏறியிருக்கார். சாயங்காலமான போது அவர் சீசர்கள் கடற்கரைக்கு போய் படவில ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நாகூமுக்கு நேராக போனார்கள். அப்பொழுது இருட்டா இருந்தது. இயேசுவும் அவரிடத்தில் வராதிருந்தார். பெருங்காற்று அடித்தபடியினால் கடல் கொந்தளித்தது. ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன போது இயேசு கடலில் நடந்து படவுக்கு சமீபம் வருகிறதை கண்டு பயந்தார்கள். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இதுல வந்து ஏன் தனியா அனுப்புனாரு அப்படிங்கிறதுக்கு காரணத்தை வந்து யோவானுங்க சொல்றாரு. ஏன்னா அந்த அற்புதமாய் அப்பம் புசித்த ஜனங்கள் அவரை பலாத்காரமாக எருசலேமுக்கு கொண்டுட்டு போய் ராஜாவாக்கிறணும்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களை விட்டு விலகி, ஏன்னா இவர் பிளான்ல நடக்கணும் மொழி அவங்க பிளான்ல இவர் நடக்க மாட்டார். ராஜா தான், ஆனா அதுக்குரிய நேரம் காலம் அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. சாரி, இவர்கள் பலாத்காரமாக கொண்டு போய் ராஜாவாக்கும்படி முயற்சிக்கிறான்னு அறிந்துட்டு இயேசு அவர்களை விட்டு விலகி தனியா மலைக்கு மேல நான் ஜெபிக்க போறேன்ட்டு போயிட்டாரு. அந்த ஜனங்களிடத்துல இருந்து தன் சீசர்களை காப்பாற்றவே அவர்களை மாத்திரம் தனியா அக்கறைக்கு போக துரிதப்படுத்தினார். ஏன்னா நான் மேல போயிட்டேன், இந்த சீசருக்கு கீழே இருந்தா இவனுக்கு பிடிச்ச ஒரு மீட்டிங் போட்டுருவாங்க, இந்த 12 பேரையும் உன்னை மினிஸ்டர் ஆக்கிடுவோம், அவரை ராஜாவாக்கிடுவோம், நீ என்ன பண்ற நான் என்ன பண்றேன்னு பேரம் பேச உட்காந்துருவானுங்க, இவனுங்களை வம்புல மாட்டிக்குவாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுதான் நீ இந்த கூட்டத்தோட நிற்காத, நீ கிளம்பி வெளியே போ அப்படின்னு அவங்களை கிளப்பி விட்டார். இயேசு சொன்னதை கேட்டு அவங்க போகிற போது இரவிலே காற்று எதிர்காற்றாக பலமாக இருந்ததுனால
தண்டு வலிக்கு அவங்க சிரமப்படுறாங்க அப்படிங்கிறத அவர் அறிந்து அவர்களுக்கு உதவி செய்வதற்காக இயேசு இந்த ஜனங்கள் அறியாதபடி, அவங்களும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள அறியாதபடி இரவிலே கடல் மேல நடந்து தன் சீஷர்களிடத்துல நடந்து வந்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே, அதுவும் இரவு நேரத்திலே 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ள, அப்படின்னா இன்னும் இருட்டு தான், இன்னும் வெளிச்சம் வரல. அந்த நேரத்துல கடல் மேல ஒருவர் நடந்து வருவதை கண்ட சீஷர்களே பேய் அப்படின்னு நினைச்சு பயத்துல அலறினாங்க. நமக்கு எப்போதுமே ராத்திரி என்ன நடந்தாலும் பேய் பிசாசு தான். பகல்ல நடந்தா கடவுள்னு சொல்லிக்குவாங்க, ராத்திரி நடந்த பேய். இது மனித சுபாவம், அதுல ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் இயேசு பயப்படாதீங்கள், நான் தான் ஒரு வார்த்தை சொன்னாரு. சொன்ன உடனே கேட்ட உடனே அவங்க பயந்தெழுந்து தைரியம் ஆயிடுச்சு. அவங்க படகுல இயேசுவை ஏற்றி கொண்ட உடனடியாக கடல் அமைதியானது. அதுக்கு ஏற்கனவே தெரியும், இவங்க மட்டும் தனியால அவரும் வந்து ஏறிட்டாரு, அவர் ஒரு விரட்ட முடியும், நம்மளா அமைதியாயிரும். கடல் அமைதியாயிருச்சு. அப்பொழுது அவர்கள் செல்ல வேண்டிய கரைக்கு அவங்க சென்று சேர்ந்தாங்க. இந்த அற்புதத்தின் மூலமாக தன்னை பின்தொடர்ந்த சீஷர்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்காகவும் அவர்கள் அறிய வேண்டிய சத்தியம் என்ன என்றும் கற்றுக் கொடுத்தார். முதலாவது அற்புதத்துல அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று கூட கூட்டிட்டு வந்தாரு. இந்த இரண்டாவது அற்புதத்துல அக்கறைக்கு போங்கள் அப்படின்னு அவங்களை தனியா அனுப்பிச்சு விட்டார். சரீர பிரகாரமாக உடன் இருந்தாலும் உடன் இல்லாவிட்டாலும் உங்கள் போராட்டம், பாடுகள், பயங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவராகவே நான் இருக்கிறேன். காரணம், என் கண்களும் என் செவியும் என் நோக்கமும் என் இருதயமும் எப்பொழுதும் உங்கள் மேலேயே இருக்கிறது என்பதை அவர்கள் அறிய வேண்டும் அப்படின்னு நினைச்சார். உங்கள் பலனுக்கு மிஞ்சின ஒரு போராட்டம் வருகிற போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உனக்கு உதவி செய்ய நான் அங்கே இருப்பேன். இதையும் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சார். இன்னொரு காரியம், உன்னுடைய பயத்தை போக்க வேண்டுமானால் முதலிலே உனக்கு தேவை என்னுடைய வார்த்தை. நான் உன் கூட இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்கிற அந்த ஒரு வார்த்தை உனக்கு வந்தாலே உன் பயம் தெளிஞ்சு போயிடும். இரண்டாவது, உன் போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்க உனக்கு தேவை என்னுடைய பிரசன்னம். நான் உன் கூட இருந்தேன்னா எல்லா போராட்டமும் அப்படியே அமைதியாகி போயிடும். இந்த ரெண்டும் உனக்கு தேவை. ஏன்னா பிற்காலத்துல அவர் சொன்னதை கேட்டு இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து பரலோகத்துக்கு சென்றதுக்கு பிற்பாடு இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு அவர்களுக்கு இந்த ஒரு ட்ரைனிங்கும் இந்த ஒரு சத்தியமும் அவசியமாக இருந்தது. அவர்களுக்கு மட்டுமல்ல, இன்று நமக்கும். தோமாவிடத்தில் சொன்னதை போலதான், நீ கண்டு விசுவாசித்த காணாமல் விசுவாசிக்கிறோம் உன்னை காட்டிலும் பாக்கியவான். அந்த லிஸ்ட்ல நம்ம எல்லாம் வரோம். நமக்கும் இந்த காரியம்தான். ஏன்னா அன்றைக்கு மட்டுமில்ல, இன்றைக்கு நமக்கு அவசியமான ஒரு காரியம் என்னன்னா, நமது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். அதே சமயம் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் அப்படின்னு வேதம் சொல்லுது. விசுவாசம் கேள்வியினாலே, அதான் நான் இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, வேத வசனத்தை வாசித்து இது என்ன சொல்லுது ஏது சொல்லுதுன்னு அப்படி கேள்வி கேட்டு இயேசுவிடத்திலிருந்து அந்த பதிலை பெறுகிற போதுதான் என் விசுவாசம் வர்த்திக்கப்படும். இது பர்சனல் டிவோஷன் இதுல வேணும். அதுதான் என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அதே சமயம் அதன் அடிப்படையிலே, அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நான் தேவனை துதித்து ஜெபத்திலே நான் என் நேரம் அவரோடு செலவழிக்கிற போது அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நான் போய் நிற்கிற போது என்னுடைய தேவைகள், என்னுடைய வாஞ்சைகள், என்னுடைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவராக அவர் அதை தன் கையிலே எடுத்துக்கொண்டு அதை அமைதிப்படுத்தி கொடுத்து விடுகிறார். அதை லகுவாக மாற்றி அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலனே நமக்கு கொடுத்து நம்மளை பலப்படுத்துகிறார். இன்றைக்கும் கூட இயேசுவின் நாமத்தில் நடக்கக்கூடிய அற்புதங்கள் எல்லாவற்றிற்கும் பின்னாடி
அவருடைய பார்வையில் முக்கியமானது என்னவென்றால் அவர் யார், அவருடைய வல்லமை, அவருடைய ஆளுகை, அவருடைய அதிகாரம், அதே சமயம் நமக்கு மேலே இருக்கக்கூடிய அவருடைய அன்பும், நமக்கு உதவ அவருடைய வல்லமை எப்பொழுதும் உண்டு என்பதை அறிந்து அந்த விசுவாசத்திலே நம்ம வளரணும், பலப்பட வேண்டும். நீங்க எல்லா சுவிசேஷ புஸ்தகத்திலையும் எல்லா அற்புதங்களையும் படிச்சு பார்த்தா அது பின்னாடி முடிகிற போது சீசர்கள் அவர்கள் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அவங்க விசுவாசம் இன்னும் 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 வைத்தாங்க. எந்த காரியத்தை கற்றுக் கொடுத்தாரோ அதில் அவர்கள் விசுவாசம் வளர்ந்தார். இந்த அற்புதங்கள் எல்லாம் எழுதப்பட்டு நமக்கு இருக்கிறதோ நம்மளும் இந்த பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். இந்த விசுவாசத்துல வளருவதற்காக இயற்கையின் மேலுள்ளவருடைய வல்லமையை காட்டின போது அவர் ஒன்றே ஒன்று சொன்னாரு, எல்லாம் என் மூலமாகவும் எனக்காகவும் என்னாலும் சிருஷ்டிக்கப்பட்டது. யோவான் 1வது அத்தியாயத்துல யோவான் இது தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 10வது வசனத்துல யோவான் 1:10 அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இந்த உலகத்துக்கு வந்தாரு, ஆனா அந்த உலகத்தில் உள்ளது எல்லாமே அவர் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டது தான். அதனால இது எல்லாவற்றிற்கு மேல அவருக்கு ஒரு அதிகாரம் உண்டு, ஒரு ஆளுகை உண்டு. அவர் சொன்னா இவை எல்லாம் கீழ்ப்படியும். அவருடைய வார்த்தைக்கு அப்படியே அவைகள் கீழ்ப்படியும். நமக்கு அந்த ஒரு விசுவாசம் என்றால் அவரை பின்தொடர்ந்து அவர் கொடுத்த காரியத்தை செய்ய நம்ம போகிற போது இந்த இயற்கைக்கு மேல நமக்கும் ஒரு ஆளுகையும் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கிறார். எதுவும் நமக்கு போராட்டமாக தெரிந்தாலும் நம்ம விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி மேலே போகிறது தான் உதவியா இருக்கணும் இல்லையா? அவர் கொடுத்த காரியத்தை செய்ய முடியாதபடி நம்மளை தடை செய்யக்கூடிய போராட்டம் என்பது உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. ஆனா முன் செல்ல நம்ம தயாராக தைரியமாக, அதைத்தான் அவர் சந்தோஷமாக பார்க்கிறார். என் பிள்ளை என் நாமத்தை பற்றி கொண்டு எனக்கா முன்னாடி போது பார், அதுலதான் அவர் சந்தோஷப்படுகிறார். அதற்கு ஏற்ற ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்கணும். இந்த 2 அற்புதங்களை நாம் தியானித்தோம். ஒன்று காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தியது. இன்று சீசர்களோடு வந்து இருந்து கடலின் மேல் நடந்து வந்து சீசர்களோடு வந்து அமர்ந்தது. இந்த 2மே இயற்கையின் மேல் தனக்கு இருக்கக்கூடிய ஆளுகை, அதிகாரம், வல்லமை என்னங்கிறத அவர் நிரூபிக்கிறதுக்காக செய்த காரியம். இன்றைக்கும் அதே காரியத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்மளும் அதை அறிந்தவராக அவர் மேல் உள்ள விசுவாசத்தில் நாம் வளர்ந்து கொண்டே செல்வோம். இன்னும் இன்னும் அதிகமாக அவரை அறிகிற அறிவிலே வளருவோம். அது நம்முடைய விசுவாசத்தை இன்னும் இன்னுமாக வர்த்திக்கப்படும். இன்றைய தினத்துக்கான இந்த வேத பாட வகுப்பு இத்தோடு முடிகிறது.